இப்படி ஒரு முடிவுக்கு ஏன் உங்க புருஷன் வந்தாரு? அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்காக நான் இந்த காரணம் கேட்கல. ஒரு மனிதாபிமானம். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லங்க, குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா அவர் ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாருன்னே தெரியல. அவர் பொழைக்கணும், பொழைச்சு எழுந்திருக்கணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. நான் வரேன். அண்ணே ஒரு நிமிஷம், நான் இவங்கள போய் விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க. என்ன சூர்யா, அவங்கள கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டியா? எப்படியோ பேசி சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். ஏய், இன்னத்துக்கு எங்க கிளம்பிட்டா? அண்ணே, நான் இவங்கள ஆட்டோல கொண்டு போய் விட போறேன். அண்ணே, இவங்க யாரு தெரியுமா? யாரு? இவங்க தான் நம்ம அண்ணனை காப்பாத்துனாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஓகே. எனக்கு எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. சரி மது, வா, நான் ஆட்டோ பிடிச்சி விடுறேன். சரி வாங்க. வாங்க வாங்க. டாக்டர், உங்க கணவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. என் வயித்துல பாலை வாத்திட்டீங்க டாக்டர். இன்னும் ½ அன் அவர்ல உங்க பிள்ளைய நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. நீங்க அங்க போய் பாருங்க. தெய்வம் மாதிரி என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்க டாக்டர். இப்ப எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சூர்யா, கடவுள் புண்ணியத்துல அவர் பொழைச்சிட்டாரு. சூர்யா, அண்ணே, உங்க நல்ல மனசுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க. தொடாத, உன்னாலதான் இவ்வளவு. ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? உனக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அம்மா என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? நீ இல்லாம நான் எப்படிடா உயிரோட இருப்பேன்?
4 புள்ள பெற்றிருந்தாலும் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறது உன்னை தாண்டா. அம்மா வேண்டாம் நினைச்சிட்டியா? உனக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்க முடியாதுடா. ஏண்டா செத்து போயிடணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னடா கஷ்டம் உனக்கு? பாச்சவ சரியில்லைன்னா வாழ்க்கை கசந்துதான் போகும். ஆனா அவன் ஒருத்தி தானடா உனக்கு. நான் இல்ல, நாங்க எல்லாம் இல்ல. உனக்காக தான்டா இத்தனை பேர் இருக்கிறோம். உனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போகுதுடா மனசு. ஏண்டா இப்படி பண்ணிட்ட? ஏண்டா இப்படி பண்ணிட்ட? இந்த அம்மா கிட்டயாவது சொல்லுடா, சொல்லுடா. அம்மா ப்ளீஸ்மா, அண்ணனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுமா. நீ இப்படி எமோஷனலா அழுதுட்டு இருந்த நம்ம எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிடுவாங்க. சொல்றதை கேளுமா. நான் பேசலப்பா, பேசல. இனிமே பேச மாட்டேன். என் புள்ள பொழைச்சிட்டா, எனக்கு அது போதும். இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம் எனக்கு. அழாதம்மா. நான் போறேன்டா. என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க? அண்ணி ரொம்ப துடிச்சு போயிட்டாங்கண்ணா. என்ன முரளி, நார்மலா இருக்கீங்களா? கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. டிஸ்சார்ஜுக்கு நான் எழுதி தர்றேன். பட் இவர் கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி டாக்டர். ஓகே முரளி, நல்லபடியா போயிட்டு வாங்க. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க கொஞ்சம் வாங்க. ஓகே சார். மது வா. விடு, போய் கதவு தர பாப்பா.
உனக்கு என்னடா அப்படி தாங்க முடியாத கஷ்டம்? சொல்லுடா. என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த அம்மா கிட்டயாவது சொல்லு. அத்தை, வீட்டுக்கு வந்ததும் திரும்பி ஏன் அதையே ஆரம்பிக்கிறீங்க? அவரே டயர்டா இருப்பாரு. அக்கா, முரளி உள்ள கூப்பிட்டு போய் படுக்க வைங்க. கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும். ம். வாங்க. உங்களுக்கு புரியாது மாப்பிள்ள. எல்லா தாய்க்கும் மூத்த புள்ளைன்னா உயிர். ஆனா எனக்கு என் புள்ள முரளி அதுக்கும் மேலே. சின்ன வயசுல அவன் விளையாட்டுல அடிபட்டு வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. ஒரு நாள் பென்சில் சீவரப்போ பிளேடால கையை கிழிச்சுக்கிட்டா. அம்மான்னு அவன் அழுததும் நான் பதறிட்டு வந்து கட்டு போட்டதுதான் அவனுக்கு தெரியும். என் புள்ள இப்படி துடிச்சு போயிட்டானேன்னு அன்னைக்கு ராத்திரி முழுக்க உட்கார்ந்து அழுதேன். அது யாருக்கும் தெரியாது மாப்பிள்ள. சரி விடுமா அண்ணி, அண்ணனுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துருவாங்களே. சரி. சரி, நான் கிளம்புறேன். முரளி, உடம்பு பார்த்துங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதையும் நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா இருங்க. அத்தை, அவரை கொஞ்சம் தூங்க விடுங்க. வரேன் சூர்யா. அண்ணா ரெஸ்ட் எடுங்க. டைம் ஆச்சு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரேன். வரேம்மா. அது நீ ஆஃபீஸ் வரையா லீவ் போட்டிருக்கியா? இல்லண்ணே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உன் கூடவே வந்துடுறேன். 2 பேரும் ஒண்ணா போயிடுவோம். சரி, சீக்கிரமா வா. அம்மா, மாமா சொன்னதை மறந்துடாதீங்க. அண்ணனுக்கு இப்ப தேவை ரெஸ்ட் தான். உங்க அட்வைஸ் இல்லம்மா, அதை மறந்துடாதீங்க. இந்தாங்க. கொடு, நான் கொடுக்கறேன். இந்தப்பா. என் முன்னாடி நிக்காதே. உன்னை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. பார்த்து பார்த்து வளர்த்த புள்ள எத்தனை வயசானாலும் என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டான். அவன் மனச கூறு போட்டு வச்சுட்டேல்ல. உன் தாலி பாக்கியம் தான் அவனை காப்பாத்துச்சுன்னு பெருமைப்பட்டுக்காத. நான் கும்பிடுற சாமிதான் என் புள்ளைய காப்பாத்தி கொடுத்திருக்கு. அம்மா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. மெதுவா. பாத்து மெதுவா, பாத்து. படுத்துக்குங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? அத்தை கேட்டதேதான் இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க அம்மாவுக்கு உங்களை தவிர 3 பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு உங்களை விட்ட வேற யாருங்க இருக்கா? சந்தோஷமோ கஷ்டமோ இனிமே எல்லாமே உங்க கூட தானே நம்பிதானே உங்க பின்னாடி வந்த. எப்படிங்க
என்னை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? செத்து போகணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க ஆயிடுச்சு? ஆ? உயிரோட மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எத்தனையோ பேரு ரோட்லயும் பிளாட்ஃபாரத்திலயும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? உயிரை விடணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்படி என்னங்க நான் தப்பு செஞ்சேன்? அப்போ அத்தை சொல்ற மாதிரி நான் தான் சரியில்லையோ? என்னாலதான் நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்களா? அதையாவது தயவு செஞ்சு சொல்லுங்க. தப்புங்க, ரொம்ப தப்பு. இது பாருங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படி ஒரு காரியத்தை தயவு செஞ்சு இனிமே பண்ணிடாதீங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. எனக்குன்னு ஒரு குழந்தை கூட கிடையாது. சரி போகட்டும்னு மனசுல இருந்து அந்த ஆசைய சுத்தமா தூக்கி எறிஞ்சிட்டேன். குழந்தை இல்லைன்னா என்ன, எனக்கு என்னோட புருஷன் இருக்காரு, அது போதும்னு நானே எனக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டேன். என் புருஷன் என்ன மதிக்கிறாரு, என்ன சந்தோஷமா வச்சிருக்காரு, என்கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறாருன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என் புருஷன் மாதிரி ஒரு புருஷன் இந்த உலகத்துல வேற யாருக்கும் அமையாதுன்னு எவ்வளவு நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி சரி, போனதெல்லாம் போகட்டும். இப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க.